தேர்தல் நேரத்துல இந்த அறிவிப்பு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் நினைக்கிறீங்க? இந்த முடிவை எடுக்கிறதுக்கான பின் காரணங்கள் என்னவா இருக்கு சார்? பின் காரணம் நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னது போல, நாங்கள் இடங்களை விட இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கான அடிப்படை நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். அதே மாதிரி ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். ஆக இந்த கோரிக்கைகளை குறித்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட திமுக தயாராக இல்லை என்கிற காரணத்தினால் நாங்கள் சுயமரியாதையும் தன்மானத்தையும் எங்கள் கட்சியினுடைய அத்தனை நிலை பொறுப்பாளர்கள் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்த வேண்டிய தலைமை பொறுப்பில் இருந்த நான் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறேன். இந்த முடிவு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பாதகம் நினைக்கிறீங்களா சார்? எனக்கு நான் திமுக போன்ற மிகப்பெரிய கட்சிக்கு என்னால் ஒரு பாதகம் ஏற்படும் என்று நானே சொல்வது ஏற்புடையதல்ல. தேர்தலில் என்ன சொல்லுவாங்க, தேர்தல் முடிவுக்கு பிறகு அது பாதகமா சாதகமா என்பதை மக்கள் தான் வாக்களித்து தீர்மானிக்க இருக்கிறார்கள்.